வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் செயற்கை நுண்ணறிவு பாடம் நம்ம பார்க்க போறோம். இந்த பாடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் பாத்தீங்கன்னா மின்னணு புரட்சி அப்படின்னா என்ன, அதுக்கான விளக்கம் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இது சிபிஎஸ்இ போர்டில் அதிகமாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. மின்னணு புரட்சி அப்படி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய டாபிக் எழுதணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்லேருந்து இந்த பேராகிராஃப் வரை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வளர்ந்து விடுவதில்லை. 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின்றன. இதுல இருந்து இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கிலும் திறந்து வருகிறது. இதுவரை நம்ம எழுதணும். ஸோ இந்த மின்னணு புரட்சி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். அதே பதில் தான் நம்மளுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கோ அதே பதில் தான். பட் நம்ம எக்ஸாம்காக எப்படி எழுதணுங்கிறதுக்காக இந்த நோட்ஸ் ரெடி பண்ணது. மின் அணு புரட்சி இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தனியா எழுதிடலாம். காரணங்கள்: எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வந்து விடுவதில்லை. 1980களில் ஒவ்வொருவருக்கான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டில் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாகின. 1980ல தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்கு. அப்புறம் நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் இப்போ மாற 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 மின்னணு புரட்சி நமக்கு அதிகமா தேவைப்படுது. இவற்றுள் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. இப்ப நமக்கு கரண்டா இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவின் சிறப்புகள், இதோட சிறப்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கண்காணிப்பு கருவி. கண்காணிப்பு கருவி அப்படின்னா சிசிடிவி கேமரா. அறையின் மூலைகளில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறதே, அதனுள் பொதிந்திருப்பது செயற்கை நுண்ணறிவு. நம்ம எங்க பார்த்தாலும் கேமராஸ் பிக்ஸ் பண்றாங்களா, சோ இதுக்குள்ள இருக்கிறதும் செயற்கை நுண்ணறிவு தான். அடுத்து வழிகாட்டி வரைபடம். அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இதுவே சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசியில் உள்ள வழிகாட்டு வரைபடம் காட்டும். இதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு. நமக்கு டிராபிக் அதிகமா இருக்கு அப்படிலாம் நம்ம போன்லயே பார்த்துட்டு நம்ம அந்த ரூட் சூஸ் பண்ணாம இந்த ரூட்ல போகலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றது எல்லாமே வழிகாட்டு வரைபடம்னா கூகுள் மேப். இதுல இருக்கிறது எல்லாமே நமக்கு செயற்கை நுண்ணறிவு. இணைய தரவுகள். நம் திறன்பேசியில் கணினியில் நாம் சொல்ல சொல்ல தன் அகன்ற தரவுகளில் உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை கால் நொடிக்கும் குறைவான நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையில் காட்டுவதும் செயற்கை நுண்ணறிவே ஆகும்.